இந்த அழகான ட்வின் கிளஸ்டர் ஸ்டிச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது மொத்தமாகவே வந்து டபுள் crochet சிங்கிள் crochetல நம்ம இந்த மொத்தம் ஸ்டிச்சையும் நம்ம போட்டிருக்கோம். இது மொத்தமாக மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ல நம்ம போட்டிருக்கோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதனுடைய ரிட்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது பார்த்து கூட நீங்கள் கற்றுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4mm ஹூக்கும் நார்மல் டிகேயும் எடுத்துருக்கிறேன். ஸ்ப்ளிட் நோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி வச்சுட்டு இந்த நூலை எப்படி வைங்க, வச்சு இந்த நடுவில் இருக்க நூலை பிடிச்சு இழுங்க. அவ்வளோதான், ஸ்ப்ளிட் நாட் ஆயிடுச்சு. இங்கேருந்து நம்ம மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 போட போகிறேன். நான் இங்கே 18 செயின்ஸ் போடுறேன். இந்த ஸ்டிச்சஸை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பெரிய ப்ராஜெக்ட் செய்கிறீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 வச்சு நீங்கள் உங்களோட ஃபவுண்டேஷன் செயின் நீங்கள் போட்டுக்கலாம். 1 2 3 4 செயின்ஸ் நான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு ரெண்டாவது செயின்லேருந்து ஒரு சிங்கிள் crochet நம்ம போடலாம். இது விட்டுட்டு இங்கே ஹூக்கை விட்டு ஒரு லூப் கிரியேட் பண்ணி இந்த 2 லூப்பை ஒரேடியாக ஜாயின் பண்ணது தான் சிங்கிள் crochet. அதே மாதிரி பக்கத்தில் இதே மாதிரி மொத்தம் 17 செயின்ஸ்லேயும் நம்ம இதே மாதிரி போட்டு வரலாம். 18 செயின்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு செயினை ஸ்கிப் பண்ணதால நம்மளுக்கு இங்கே 17 செயின்ஸ் இருக்குது. இந்த 17 செயின்ஸ்லேயும் ஒரு சிங்கிள் crochet நம்ம போட்டு வரலாம். சிங்கிள் crochet போட்டாச்சு. இப்போ நம்ம அடுத்த செகண்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட் ரோ போடுறதுக்கு 4 செயின் போடலாம். 4 செயின் போட்டு நம்ம ஒர்க்கை திருப்பிக்கிட்டு இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஸ்டிச்சில் நம்ம டபுள் crochet 3 டுகெதர் நம்ம போடலாம். இங்கேருந்து நம்மளுடைய ட்வின் கிளஸ்டர் ஸ்டிச் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். பாருங்கள், இதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த ஸ்டிச்சில் ஒரு வாட்டி சுற்றிட்டு நம்ம ஹூக்கை விட்டு ஒரு லூப் க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 2 மட்டும் ஜாயின் பண்ணலாம். இந்த 2 லூப் அப்படியே இருக்கட்டும். மறுபடியும் இன்னொரு வாட்டி சுற்றிட்டு ஒரு லூப், ஃபஸ்ட்டு 2 ஜாயின் பண்ணலாம். 3 லூப் இருக்குது, அப்படியே இருக்கட்டும். ஒரு வாட்டி சுற்றிட்டு மறுபடியும் அதே ஸ்டிச்சில் விட்டு ஃபஸ்ட்டு 2. இப்போ நம்மக்கிட்ட 4 லூப் இருக்குது. இந்த 4 லூப்பை அப்படியே இருக்கட்டும். இதுக்கு இந்த ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஸ்டிச்சில் மறுபடியும் டபுள் crochet 3 டுகெதர் நம்ம போடலாம். பாருங்கள், இது அப்படியே இருக்கட்டும். அப்படியே வந்து ஒரு வாட்டி சுற்றிட்டு இது ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே விட்டு ஒரு லூப், ஃபஸ்ட்டு 2 ஜாயின் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நம்மக்கிட்ட 5 லூப் இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். மறுபடியும் அதே ஸ்டிச்சில் விட்டு ஒரு லூப், ஃபஸ்ட்டு 2 இது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு வாட்டி லாஸ்ட்டாக ஒரு வாட்டி சுற்றிட்டு ஃபஸ்ட்டு 2 லூப். இப்போ நம்மக்கிட்ட பாருங்கள் 7 லூப் இருக்குது. இந்த 7 லூப்பை ஒரேடியாக நம்ம இப்போது ஜாயின் பண்ண போகிறோம். ஹூக் வந்து கீழே பார்த்த மாதிரி இருக்கட்டும். அப்போ தான் உங்களுக்கு எடுக்க ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். பாருங்கள், நம்மளோட ட்வின் கிளஸ்டர். இங்கே நம்ம 2 செயின் போடலாம். 1 2 2 செயின் போட்டு இதுக்கு பக்கத்தில் மாதிரி இருக்கிற இந்த ஸ்டிச்சில் மறுபடியும் இதே மாதிரி ட்வின் கிளஸ்டர் நம்ம போட போகிறோம். ஒரு வாட்டி சுற்றிட்டு இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஸ்டிச்சில் ஹூக்கை விட்டு ஒரு லூப், ஃபஸ்ட்டு 2 மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். இது 2 அப்படி இருக்கட்டும். மறுபடியும் இன்னொரு லூப், இன்னொரு ஃபஸ்ட்டு 2 3 இருக்குது, அப்படி இருக்கட்டும். இன்னொரு வாட்டி 3 வாட்டி நம்ம லூப்பை எடுக்கணும். 4 லூப் இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். மறுபடியும் ஒரு வாட்டி சுற்றிட்டு
இதுக்கு பக்கத்தில் மாதிரி இருக்கிற இந்த ஸ்டிச் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு இதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த ஸ்டிச்சில் மறுபடியும் டபுள் க்ரோஷே 3 டபுள் க்ரோஷே எடுக்கலாம். ஃபஸ்ட்டு 2 1 2 3 வாட்டி நம்ம எடுத்தாச்சு. இப்போது நம்ம கிட்ட 7 லூப் இருக்குது. இந்த 7 லூப்பை ஒரேடியாக ஜாயின் பண்ணிடலாம். இங்கே 2 செயின் பாருங்கள், நம்மளுடைய ட்வின் கிளஸ்டர் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம 2 செயின் போட்டு இதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த ஸ்டிச்சில் மறுபடியும் டபுள் க்ரோஷே 3 டுகெதர், அப்புறம் ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச்சில் மறுபடியும் டபுள் க்ரோஷே 3 டுகெதர் போட்டு 7 லூப்பை ஒரேடியாக ஜாயின் பண்ணிவிட்டு 2 செயின் போடலாம். இதே மாதிரி இந்த ஃபுல் ஸ்டிச்சையும் நம்ம போடலாம். இப்போ நம்மக்கிட்ட 7 லூப் இருக்குது. இந்த 7 லூப்பை ஒரேடியாக ஜாயின் பண்ணலாம். இப்போ 2 செயின் இதே மாதிரி இந்த மொத்தம் இதையும் போட்டு போகலாம். ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக முடிக்கும் போது 2 செயின் போட்டு இந்த லாஸ்ட்டில் இருக்கிற சிங்கிள் க்ரோஷேல ஒரு டபுள் க்ரோஷே, அடுத்த ரோ போடுறதுக்கு ஒரு செயினை போட்டு நம்ம ஒர்க்கை திருப்பிக்கிட்டு இப்போ நம்ம இந்த டபுள் க்ரோஷே இல்லை ஒரு சிங்கிள் க்ரோஷே நம்ம போட்டுக்கலாம். ஸ்டிச்சுக்கு மேலே ஒரு சிங்கிள் க்ரோஷே, இந்த செயின் 2 ஸ்பேஸில் 2 சிங்கிள் க்ரோஷே, ரெண்டு சிங்கிள் க்ரோஷே. இப்போ இந்த ட்வின் கிளஸ்டர் மேலே ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் 2 செயின் ஸ்பேஸில் 2 சிங்கிள் க்ரோஷே. மறுபடியும் இந்த ட்வின் கிளஸ்டரோடைய மேலே ஒரு சிங்கிள் க்ரோஷே, 2 செயின் ஸ்பேஸில் 2 சிங்கிள் க்ரோஷே. இதே மாதிரி நம்ம இந்த ஃபுல் ரோவையும் போட்டு வரலாம். லாஸ்ட்டாக முடிக்கும் போது ஃபஸ்ட்டு 4 செயின் போட்டோம் இல்லையா, இதில் 3வது செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. இந்த 4 செயின் வந்து ஒரு டபுள் க்ரோஷேக்கு சமம். அவ்வளோதான். பாருங்கள் நம்மளோட ட்வின் கிளஸ்டர் எவ்வளோ அழகாக வந்துடுச்சுன்னு. இப்போ நம்ம அடுத்த ரோ மறுபடியும் ட்வின் கிளஸ்டர் நம்ம போட போகிறோம். அதுக்கு மறுபடியும் நம்ம எப்படி முதல்ல ஸ்டார்ட் பண்ணுமோ அதே மாதிரி 4 செயின் போட்டு நம்ம ஒர்க்கை திருப்பிக்கிட்டு இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த செயின்லேருந்து நம்மளோட ட்வின் கிளஸ்டர் ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு வாட்டி சுற்றிட்டு இது பக்கத்தில் இங்கே ஒரு லூப் கிரியேட் பண்ணி ஃபஸ்ட்டு 2 ஜாயின் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொன்று இதே மாதிரி 3 வாட்டி நம்ம போட்டுட்டு இப்போ 4 லூப் இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு இது பக்கத்தில் இருக்கிற இந்த ஸ்டிச்சில் மறுபடியும் டபுள் க்ரோஷே போடலாம்.
போட்டுட்டு இப்போ நம்மக்கிட்ட 7 லூப் இருக்குது. இந்த 7 லூப்பை ஒரேடியாக ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளோதான், 2 செயின். அப்புறம் இது பக்கத்தில் இருக்கிற இந்த ஸ்டிச்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணும்னாலும் நீங்கள் இதே மாதிரி பேட்டர்னை யூஸ் பண்ணி நீங்கள் போடலாம். போட்டு முடிச்சாச்சு. அடுத்த ரோ நம்ம சிங்கிள் crochet நம்ம போடுவோம். ஒரு செயின் போட்டு இந்த 2 செயின், இந்த டபுள் crochet மேலே ஒரு சிங்கிள் crochet, ரெண்டு செயின் கேப்பில் 2 சிங்கிள் crochet, அப்புறம் ட்வின் கிளஸ்டர் மேலே ஒரு சிங்கிள் crochet. இதே மாதிரி இந்த ஃபுல்லாக நம்ம போடலாம். 2 செயினோட எப்படி முடிக்கணும்னு பார்க்கலாம். 2 செயினை போட்டு செயின் போட்டு கொஞ்சம் நூலை விட்டு கட் பண்ணிவிடுங்க. இந்த நூலை இழுத்து இந்த 2 செயினை வந்து எப்படி விரலால் பிடிச்சி கீழே இழுத்து விட்டுடுங்க. அவ்வளோதான், பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம போட்டு முடிச்சாச்சு நம்மளோட ஸ்டிச்சஸ். இது பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு. உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எதுனா டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.